சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் இவங்க சொற்ப ரன்ல விக்கெட்டை பறி கொடுத்தாலும் ரிங்கு சிங்கு, அபிஷேக் வர்மா சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைச்சு கொடுத்தாங்க. எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்காம. அதுக்கப்புறம் வந்த ஹர்திக் பாண்டியாவும் சிவம் துபேவும் ஒரு பிரம்மாண்டமான இன்னிங்ஸ். 17 பாலுக்கு 14 ரன் அப்படின்னு இருந்த ஹர்திக் பாண்டியா கண்ணிமிக்க நேரத்தில் 50 போட்டுட்டு அவுட் ஆயிட்டாரு. மறுபுறம் சிவம் துபையும் அவருடைய பங்குக்கு ஒரு அசத்தலான 50 அடிச்சிருக்காங்க. ஆனால் என்னமோ தெரியல, கடைசி ஓவரில் இந்தியாவில் 2 ரன் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சது. இல்லைனா இதை விட அதிக ஸ்கோர் வந்திருக்கும். இப்போதைக்கு 181 ரனுக்கு 9 விக்கெட்டு. சால்ட்டும் டக்கட்டும் அருமையான ஓப்பனிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் பிஷ்னாய், அக்சர் பட்டேலுடைய சிறப்பான பவுலிங்கால் 62க்கு 0 அப்படின்னு வலுவான இருந்த இங்கிலாந்து 67க்கு 3 விக்கெட்டுன்னு சரிஞ்சிட்டாங்க. மறுபுறம் சிறப்பாக ஆடிய ஹாரி ப்ரூக் 50 ரன் அடிச்சு வருண் சக்கரவர்த்தியோடைய சுழலில் அவுட் ஆயிட்டாரு. வருண் சக்கரவர்த்தி ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்து இங்கிலாந்து பக்கம் போன மேட்சை இந்தியா பக்கம் திருப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணாவும் தன் பங்குக்கு விக்கெட் எடுக்க சஞ்சு சாம்சன் ஒரு ரன் அவுட், ஒரு கேட்ச் மிஸ்ன்னு ஃபைனல் நேரத்தில் இந்தியாவுடைய ஹார்ட் பீட்டெல்லாம் எகிர வச்சுட்டாரு. ஆதில் ரஷீத் சிங்கிளோட மறுத்ததால் ஓவர் டன் மேலே அதிக ப்ரெஷர் வந்துச்சு. இந்தியாவும் 15 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்த சீரீஸையும் இந்த மேட்சையும் வின் பண்ணியிருக்காங்க.